ஒரு பீஸா டெலிவரி பாய் போன் பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்தான். அதே நேரத்துல பின்னாடி ஒரு பயங்கரமான சிங்கம் ஒண்ணு நிக்குது. அதை பார்த்த உடனே அந்த டெலிவரி பாய் பைக் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சான். அவனும் நிறைய சந்து பொந்துன்னு போனாலும் சரி விடாம ஆக்ரோஷமா பின்னாடியே துரத்துது அந்த சிங்கம். ஆனாலும் ஒரு கட்டத்துல அவன் அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். அதனால அந்த சிங்கமும் அவனோட தலைய தனியா பிச்சு எடுத்து கொன்னுடுது. அதே மாதிரி பகல் ராத்திரின்னு பார்க்காம அந்த சிங்கம் ஒரு சிட்டிக்குள்ள பூந்து ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் எப்படியாவது அதை பிடிக்கணும்னு ஒரு ஹண்டரை கூப்பிடுவாங்க. ஆனா அந்த சிங்கம் அந்த ஹண்டரையே கொன்னுடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சிட்டில இருக்கிறது ஒரு சிங்கம் இல்ல, மொத்தம் 3 சிங்கம்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிங்கத்தை எல்லாத்தையுமே பிடிச்சாங்களா இல்லையா, இல்லனா முடியாம அந்த சிங்கத்துக்கு பலியானாங்களா என்றத இந்த படத்துல ரொம்பவுமே ஹரரா காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சோ வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன எங்கேஜ் என்ற லைன் ஹங்கிரி ஹரர் மூவி தாங்க. இந்த படத்தை நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் சைடுல இருந்தா பார்க்க போறோம். அவங்க ஒரு ஜுவாலஜிஸ்ட், அதாவது அனிமல் டாக்டர்னு கூட சொல்லணும். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சரி, கதையை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க கதையை பார்த்தலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லவ் ஜோடியை காட்டுறாங்க. அவங்க இப்பதான் பைக்ல வீட்டுக்கு வந்து சேராங்க. அந்த பொண்ணோட வீடு தான் அது. அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ற டயத்துல அந்த சவுண்ட கேட்டு அவங்க அப்பா எழுந்துக்கிறாரு. அவரும் அந்த பையனை கண்டிப்பா இந்த தடவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இறங்கி கீழே வந்து பார்த்தா பைக் மட்டும் தான் இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங்லயே 2 பேருமே ஆளா காணோம். அப்போ வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா அவங்க பொண்ணு இருந்தது. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பொண்ணை திட்டலான்னு பாக்குறப்போ அதே நேரத்துல அந்த பொண்ணை ஏதோ வலிச்சுன்னு போகுது. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் ஸ்பீடா ஓடினாரு. அடுத்த செகண்ட் அவர் பயங்கரமா கத்துற சவுண்ட் அதையும் வீட்டுல இருக்கிற அவங்க வைஃப் கேட்டுறாங்க. இன்னமும் ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கன் எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. அப்போ உள்ள ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட நீ சைலண்டா இரு, என்ன நடந்தாலும் அப்படின்னு சைகை காட்டிட்டு அவங்களும் வெளியே வந்து அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ஆனா எந்த சவுண்டுமே இல்ல. அடுத்த செகண்ட் அவங்களையும் ஏதோ ஒண்ணு வலிச்சுன்னு போகுது. அடுத்து பயங்கரமான சவுண்ட்ஸ், அதுவும் எல்லாருமே கத்துற சவுண்ட். இதெல்லாம் கேட்ட உள்ள இருக்கிற குட்டி பொண்ணு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சது. அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு ஜூல தான் காட்டுறாங்க. எல்லா அனிமல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஜூ. அந்த இடத்துல ஒரு கிளினிக் இருக்கு. அந்த இடத்துல தான் நான் வேலை செய்யறேன். என் பேர் தான் லிஸி. நான் ஒரு அனிமல் டாக்டர். இப்போ முதல் வாயில ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டதால அதுவும் பயங்கரமா கஷ்டப்படுது. அதனால அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அதோட வயிற்றுக்குள்ள இன்னும் இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல ஒருத்தன் உள்ள வரான். அவன் யாருன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவன் பேரு தேவா. அவன் ஒரு கேமராமேன், அதாவது டிவி சேனல்ல ஒர்க் பண்றவன். நியூஸ் ரிப்போர்ட்டருக்காக இப்போ வந்திருக்கான். அவனும் என்ன பார்த்துட்டு ஏதாவது நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப நான் முதலையோட வயிற்றுக்குள்ள இருந்து சில பொருட்களை எடுக்கிறதுக்குள்ள அதை பார்த்து அடுத்த செகண்ட் அவன் வாமிட் எடுத்துறான். அவன் எப்பவும் இப்படிதான், பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும்ன்றது இவனோட கனவு. ஆனா எல்லா டைமும் சொதப்பிக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிப்பான். இதுதான் இவனோட வேலை. அடுத்து நானும் அந்த முதல் வாயில இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். அது என்னடா போன், அதுவும் ஐபோன், இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப என் கூட இருந்த நர்ஸும் அது வேணும்னு கேட்டுச்சு. வேணும்னா தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு நானும் சொல்லிடுறேன். அதே நேரத்துல ஒரு போன். அடுத்த செகண்டே ஒரு கால் வருது. அது ரொம்பவுமே முக்கியமான கால். எனக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு போனை கட் பண்றேன். இவன் இந்த சந்தில என் கூட இருந்த பொண்ணை லைன்ல வைக்க பாக்குறான். இவன் எப்பவுமே மாற மாட்டான். அடுத்து நாங்களும் வெளியே வந்துகிட்டு இருக்கோம். வெளியே வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதுவும் இன்னைக்கு எங்களோட டின்னரா. ஆனா எனக்கு மறந்தே போச்சு. இவன் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஆனா எனக்கு எப்பவுமே என்னோட வேலை தான் முதல்ல, அடுத்துதான் எதுவுமே அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். சரி உன் இஷ்டம் அப்படின்னா அடுத்து நானும் கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் எங்கன்னு தெரியுமா, நான் வந்த இடம் நேத்து நடந்த அந்த அமானுஷமான கொலைகள் நடந்த இடத்துக்கு தான். அந்த இடத்துக்குள்ள போனது உடனே ஒருத்தன் மீட் ஆகிறானே, இவன் தான் ஆபீசர் ஜாக். எங்க கூட இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான். இப்போ என்னோட உதவிக்காக தான் இவன் என்ன கூப்பிட்டுருக்கான். அடுத்து முதல்ல ஒருத்தரை காட்டுறாங்க, செத்து போனவர். அவரை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஷவரிங் வந்ததுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவ்வளவு கொடூரமா யாரா கொண்டு இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட 2 கையுமே இல்ல. அதை பார்த்தேன். அப்போ அது எங்கன்னு அந்த ஜாக் கிட்ட கேட்ட உடனே அவன் மேபி ஒருவேளை அவங்க வைஃப் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கரமான ஷாக் தான் சொல்லணும். அப்போ என்னதான் நடந்திருக்கீங்க அப்படின்னு அப்பதான் முழு விவரத்தையும் சொல்றாங்க. அதனால மொத்தம் 4 பேர் தான் இறந்திருக்காங்க. இன்னொன்னு சின்ன குழந்தை காணோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ரொம்ப கொடூரமா அந்த 4 பேருமே செத்துருக்காங்க. ஒருவேளை இவங்க சந்தை பாருது என்னன்னா நரிங்க கூட்டம் ஏதாவது வந்து இவங்களை வேட்டையாடிச்சோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நானும் சரி செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. அடுத்து ஒரு இடத்துல காக்காங்க எல்லாமே சுத்து போட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு மாமிசம் இருந்தா மட்டும்தான் சுத்து போடாதனால நாங்க அந்த இடத்துக்கு போய் செக் பண்ண ஆரம்பிச்சோம். அதை பார்த்த உடனே எங்க 2 பேருக்குமே சரி பயங்கரமான ஷாக். ஏன்னா காணாம போன அந்த குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ஸும் சரி உடலும் சரி அங்கதான் இருக்கு. அது கூட பயங்கரமான நிலைமையில. அப்போ எங்க 2 பேருக்குமே ஒரே டவுட் தான் வந்தது, ஒருவேளை இது மனுஷங்களை வேட்டையாடுற சிங்கமா இருக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் வேட்டையாடி இருக்கு அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் டின்னருக்காக வந்திருக்கோம். அப்போ நான் காலையில நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா அவன் நம்பவே இல்ல. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றா. அதே நேரத்துல ஒருத்தன் வரான். இவன் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்றவன். இவனுக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு. அதனால இவன் ஒரு ஜல்லு பார்ட்டி அப்படின்னு கூட. அவனும் இவன் நல்லவன் தான், இவன் நான் கடைசி வரைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்ன எப்படியோ பேசி மடக்கணும்னு ட்ரை பண்ணான். கூடவே அவன் ஃப்ரெண்டுக்கும் சிக்னல் தரான். ஆனா இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் எப்பவுமே இப்படிதான், அதனால இவங்களெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அடுத்து நாங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் மட்டும் என்னோட கார்ல கிளம்பிட்டேன். அவன் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு கோல்ஃப் ஆடுற இடத்துல காட்டுறாங்க. அங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா கோல்ஃப் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பால் போய்
பொதுல போறதுக்குள்ள ஒருத்தன் போய் எடுத்திருக்கான். அதே நேரத்துல பின்னாடி இன்னொருத்தன் போய் ஏதோ ஒரு பிசினஸ் பத்தி பேசிருக்காங்க போல. அப்போ ஏதோ ஒரு மிருகம் ஒருத்தனை கொன்னுடுச்சுன்னு சொல்றான். அதை பார்த்த இன்னொருத்தன் ஸ்பீடா அங்கிருந்து வெளியே வந்துட்டான். அதை பார்த்துட்டு மூணாவது ஆளு ஒருவேளை இவன் தான் கொன்னுட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே தகராறு வருது. அப்போ ரெண்டு பேருமே உள்ள இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அந்த ரத்தம் போற ஒரு வழி மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. சரி அவங்க ரெண்டு பேருமே அந்த ரத்தத்து வழியாவே போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் கை காலில் எதுவுமே இல்லாம பிச்சு போட்ட மாதிரி ஏதோ வேட்டையாடின மாதிரி அங்க விழுந்து கிடக்குறான். அடுத்து அந்த ரெண்டு பேருமே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? எனக்கு தான் போன். நான் வந்து அதை செக் பண்றேன். அப்போ மணல்ல ஒரு கால் தடை வந்தது. அது என்னன்னு பார்த்தா என் கையை விட பெருசா இருக்கு. கண்டிப்பா இது சிங்கத்தோட கால் தடம் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த ஜாக்கும் என்கிட்ட வந்து என்னதான் நடக்குது, எது வேட்டையாடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டான். அப்ப நானும் சொன்னேன், கண்டிப்பா இது சிங்கமா தான் இருக்கணும். இதோட உயரம் 2 மீட்டர், கூடவே இது 200 kg மேலேயே இருக்கும். கண்டிப்பா இதுக்கு வால் இருக்காது. அதனாலதான் இதால ஸ்பீடா வேட்டையாட முடியுது. இவங்க எல்லாருமே பக்கத்துல இருந்த சிட்டில இருந்தா வந்திருக்கணும். கண்டிப்பா அந்த சிங்கமும் அந்த இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நானும் அந்த ஜாக் கிட்ட சொன்னேன். அடுத்து நாங்க ரெண்டு பேருமே சீஃப் ஆபீசர் கிட்ட இது இன்ஃபார்ம் பண்றோம். கண்டிப்பா இது எல்லாமே செஞ்சது ஒரு சிங்கம் தான். அதை நம்ம பிடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ஒவ்வொருத்தரா வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த ஆபீசர் நம்பவே இல்லை. அப்ப நானும் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு நிறைய இடத்துல சிங்கங்கள் வெளி வந்திருக்குன்னு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அது எல்லா நாட்டிலும் சரிதான். நம்ம இடத்துக்கும் கண்டிப்பா அந்த சிங்கம் வந்திருக்கு. அதை நம்ம பிடிக்கணும். ஏன்னா அது மேன் ஹேட்டர்ஸ். அது ஒரு வாட்டி மனுஷனோட ரத்தத்தை குடிச்சதுன்னா அதோட ருசி அதால மறக்க முடியாது. அதனால அது சாப்பிடுதோ இல்லையோ கண்டிப்பா மனுஷனை வேட்டையாடணும் தான் அதுக்கு தோணும். அதனால நம்ம எல்லாருமே ஆபத்துல இருக்கோம் தான் சொல்லணும். அதை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நாம ஹண்டர்ஸை கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நான் அந்த ஆபீசர் கிட்ட சொன்னேன். அப்போ அந்த ஆபீசரும் கண்டிப்பா இது மக்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம செய்ய போற விஷயம், அதனால நம்ம மறைச்சியா செய்யணும் அப்படின்றாரு. அப்ப நானும் இல்ல இது மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்பதான் அவங்க உஷாரா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவரு இதெல்லாம் கண்டிப்பா வெளியில போகவே கூடாது, இதை நம்ம சீக்கிரட்டா பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா ஏ டிவி பாரு அப்படின்னு. யார் அமிச்சாருன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அமிச்சிருக்கான். அப்ப நான் டிவி ஆன் பண்ணா அந்த டிவில எல்லா மக்களும் சிங்கம் தான் இதை வேட்டையாடிச்சு அப்படின்னு எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே சீஃபும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள ஊருக்கே தெரிஞ்சிச்சா, இனி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, இனி 100 கூப்பிட்டதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஆபீசர் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதாவது லயன் தான் கொனிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் நடந்தாலும் இல்ல தோணிச்சாலும் சரி, நீங்க போலீஸுக்கு கால் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் நாங்க அங்க இருப்போம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை இருந்தா மட்டும் வெளியில வாங்க, இல்லனா மத்த டைம்ல நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. இது நாங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க எல்லாமே தெரியப்படுத்துறோம். அந்த போலீஸ் ஆபீசரும் சீரியஸா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தா அந்த கேள்வி கேட்கறவங்களும் ரொம்ப காமெடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஆபீசருக்கும் சரி கூட எனக்கும் சரி பயங்கரமா கடுப்பாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூ முடிக்கிறாங்க. அடுத்து நானும் அந்த ஜாக் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆபீசர் கிட்ட கேட்டீங்களா ஹண்டர் பத்தி அப்படின்னு. அவரும் ஆமா, அவரும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரு ஒரு ஹண்டர் தேடி இருக்காரா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹண்டர் இருக்காரு, அவரு நிறைய லயன்ஸை வேட்டையாடி இருக்காரு, அதுவும் மெயினா மைன் ஹேட்டர்ஸ். அதனால அவரை கூப்பிட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனையை சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவரு அந்த ஆபீசர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் ஆகும், அதனால நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நானும் ஒத்துக்கிறேன். அடுத்து அங்க கட் பண்ணி ஜூலோ பார்த்தா நான் குரங்குகளை பார்த்துட்டு இருக்கேன். அந்த குரங்கு எல்லாமே எதையோ பார்த்து பயங்கரமா பயப்படுது. சரி நானும் லைனை பார்க்கறதுக்கு போனேன். ஆனா அங்க லைனை காணோம். சரி நானும் கூண்டுல அடிச்சிருக்காங்களா போய் பார்த்தா அது கூண்டுல தான் அடிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தன் வரான், என்னாச்சு எல்லாத்தையும் கூண்டுல அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள எல்லா சிங்கங்களும் பயங்கரமா ஆவேசத்துல இருக்கு, அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஆவேசமா மாறி இருக்குன்னு. அடுத்து ஒரு லவ் ஜோடி காட்டுறாங்க. அவங்க பிரிட்ஜுக்கு கீழே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சைக்கிள்ல. அதே நேரத்துல தனியா ஒரு கையை மட்டும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவும் பயந்து அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அது பக்கத்திலேயே இருட்டுல அந்த சிங்கமும் இருக்கு. அடுத்து அங்க கட் பண்ணி என்னதான் காட்டுறாங்க. நானும் ஜீப்ல வந்து என் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்துல என் பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என் வீட்டுக்கு வரேன் அப்படின்றான். சரி வாடா அப்படின்னு அவங்க கிட்ட பொருளை கொடுத்து நாங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிச்சிட்டோம். அதே நேரத்துல எதிரில நெகல்ல ஏதோ ஒரு சிங்கம் நெகல் மாதிரி தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட் என் முன்னாடி வந்து பாதுகாப்பான்னு பார்த்தா அவன் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். அதை பார்த்துட்டு நீ கன்ஃபார்மா மாற மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவனும் அப்படியே என்ன ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா நான் கொஞ்சம் கூட பிடிபடலையே. அதே நேரத்துல ஒருத்தன் பீஸாக்காரன் பயங்கரமா எங்களை கிராஸ் பண்ணி போறான். அதை பார்த்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமா கோவப்படுறான். அவன்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இந்நேரம் அந்த பொண்ணு மேல அடிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு எனக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நானும் அவங்க கிட்ட சமாதானம் போ அப்படின்னு. அதுக்குள்ள அந்த பீஸா பாய் ஒரு கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாய் ஃப்ரெண்டும் ஒரு செகண்ட்ல மாறிட்டு நான் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் எடுத்துன்னு வந்த ஃபுட்டை இவன் காசு கொடுத்து வாங்கிக்கிறான், கூடவே வைனியும் சேர்த்து. இதெல்லாம் பார்த்து நானு இவன் மாறவே மாட்டான் அப்படின்னு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். பின்னாடி அவனும் வந்துட்டான். அடுத்து அந்த டெலிவரி பையன் நேரா டெலிவரி பண்ற இடத்துல போய் அந்த டெலிவரியும் கொடுத்துறான். அப்போ டெலிவரி பண்றவரும் எத்தனை வந்ததுல கம்மியா இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள அவன் பயங்கரமா மிரட்டுறான். அதுக்கு அந்த வயசானவரும் எதுவுமே பேச முடியாம சைலண்ட் ஆயிட்டார். அடுத்து இந்த பீஸா பாய் இந்த சைடு வரதுக்குள்ள அவங்க ஓனர் போன் பண்ணி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். சொன்னதை செய்ய சொன்னா வேற ஏதோ பண்ணிருக்க, கொடுக்க வேண்டிய டெலிவரியை விட கம்மியா கொடுத்துருக்கா அப்படின்னு. அதுக்குள்ள இந்த பீஸா பையன் பயங்கரமா ரவுடி சீத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமா கத்திக்கிட்டே பேசினா. அதே நேரத்துல ஒரு சவுண்ட் என்னடா அப்படின்னு அந்த பீஸா பையன் பைக்ல இருக்கிற கண்ணாடி மூலமா பார்த்தா பின்னாடி பயங்கரமான சிங்கம். அவனும் அதை பார்த்த உடனே பயங்கரமா பயந்துட்டு போனையும் கீழே போட்டுட்டு அங்கிருந்து
இருந்த வண்டியை ஸ்பீடா எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டான். அவனும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க நிறைய சந்து பொந்துன்னு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் அந்த சிங்கம் விடாம பின்னாடியே துரத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இவன் ஒரு கட்டத்துல எதிரில இருந்த கேட்டை பார்க்காம வண்டியை விட்டுறான். அதனால இவனும் வண்டியோட சேர்த்து கீழே விழுந்துடுறான். கூடவே அவன் நேரா முன்னாடி இருந்த ஒரு ஆறுக்குள்ள விழுந்துடுறான். அவனும் அங்கிருந்து ஏஞ்சி வெளியே வந்து பாக்குறான் சிங்கம் இருக்கா இல்லையான்னு. பார்த்தா அந்த சிங்கம் எதிரில தான் இருக்கு. அதுவும் அந்த பீஸா பையோட தலையை பிச்சு அவனை அங்கேயே கொண்டுடுது. அவனும் அங்கேயே இறந்துடுறான். அடுத்த நாள் காலையில கிளீன் பண்றவங்க வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரோட தலையை பாக்குறாங்க. அங்க விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு கிளீன் பண்றவரும் ரொம்பவுமே பயந்துட்டாரு. அங்க கட் பண்ணி எங்களை தான் காட்டுறாங்க. நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த சிங்கத்தை பத்தி தேடிட்டு இருக்கேன். அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏஞ்சி வந்து என்னோட கேஸ் பத்தி கேட்டான். அதாவது இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு. நானும் அவங்க கிட்ட சொன்னேன். இப்போ அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக யாரோ ஹண்டரை கூப்பிட்டு இருக்காராம். அதுவும் அந்த ஆபீசர். என்னதான் நடக்க போதோ அப்படின்னு நானும் அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசினான். அவன் தான் கரெக்டா இருப்பான் இதுக்கு அப்படின்னு. அது யாருன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு லவரா இருந்தவன். அவன் பேரு நிஃப் வேன். அவன் பல சிங்கங்களை தனியாவே இருந்து வேட்டையாடி இருக்கான். கூடவே மேன் ஹேண்டர்ஸ் ஆன்ற சிங்கத்தை நிறைய தடவை வேட்டையாடி இருக்கான். அவன் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் லைன் ஹேண்டர் தான் சொல்லணும். அவனை பத்தி சொல்றதுக்குள்ள நான் என்ன பேசுறதே ஒண்ணுமே புரியல. அவன் எனக்காக ஒத்துக்கிறது ரொம்ப ரேர் தான். அவங்க கிட்ட பேசிதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவனும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு தானே போனீங்க, நீ ஒரு வேளை கேட்டா கண்டிப்பா அவன் ஒத்துப்பா அப்படின்னா. அப்ப நானும் சரி கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து அங்க கட் பண்ணி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்ட அந்த ஹண்டரை தான் காட்டுறாங்க. அவனும் நிறைய அனிமல்ஸை வேட்டையாடி இருக்கான் போல. வீட்டு ஃபுல்லாவே தலைங்களா வச்சிருக்கான். அப்போ எங்க ஆபீசர்ஸும் அவனுக்கு கால் பண்ணி சிங்கத்தை வேட்டையாடணும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவங்க பையனும் கேட்டுட்டு அவனும் எக்ஸைட்ல நானும் வரேன் அப்படின்றான். அதை கேட்டு அவங்க அப்பா பையனுக்கும் 2 பேருக்குமே முட்டிக்குது. அடுத்து அந்த ஹண்டரும் நேரா போய் அவனோட கன்ஸ் எல்லாம் பாக்குறான். அடுத்து அங்க கட் பண்ணி போலீஸோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அவன் சிங்கத்தை எப்படி பிடிக்க போறேன் அப்படின்றத எங்களுக்கு பிளான் போட்டு காட்டுறான். அப்பதான் எனக்கே தெரியுது அந்த ஆபீஸரோட கசினா அந்த ஹண்டர். அவனும் ஒரு பார்க்க காட்டி அந்த பார்க்ல தான் கண்டிப்பா அந்த சிங்கம் இருக்கணும், அங்கதான் நான் ட்ராப்பை செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட எங்க எதிரில் இருந்த சில ஆபீசர்ஸ் அவர்கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. அதாவது அந்த சிங்கத்தை அதை எப்படி உயிரோட பிடிக்க போறீங்க, அதை நீங்க கொல்லாம பிடிக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சிங்கத்துக்கு மட்டும் இதுவும் ஆகக்கூடாதான் அதை பத்தி சொல்றாங்க. அப்போ அந்த சீஃப் ஆபீசரும் அதை கேட்ட உடனே என்ன சார் சொல்றீங்க, அதை போய் உயிரோட பிடிக்க சொல்றீங்க, அதெல்லாம் உயிரோட பிடிக்க முடியாது, தேவைப்பட்ட அதை கொல்லவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இவங்க ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹண்டரும் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அந்த போட்டோல ஒரு லைனை வேட்டையாடின மாதிரி ஒரு போஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே நம்புறாங்க. அடுத்து எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நானும் வெளியே வந்து ஜாக்கி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் எப்படி அந்த சிங்கத்தை பிடிக்க போறாருன்னு. அதாவது ஒரு இறைய தொங்க விட்டு அதுல மைக்க மருந்தை கலந்து அதை சிங்கத்தை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி தான் இவங்க எல்லாம் பிடிப்பாங்க. இவங்க எல்லாம் சாதாரண வேட்டையாளுங்க தான். சாதாரணமான சிங்கத்தை பிடிக்கதான் இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இது மேன் ஹேட்டர்ஸ், இதெல்லாம் பிடிக்கணும்னா இவரால எல்லாம் முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த ஜாக் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இது சீஃப் ஆபீசர் பண்ண வேலை, அவரோட கசின் இதை பிடிச்சிருவாரு அப்படின்னு அவரு நம்புறாரு, அதனால நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நானும் அடுத்து பதில் எதுவுமே சொல்ல முடியாம சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாளே அந்த ஹண்டரோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்ல இருந்த எல்லாருமே 6 மணிக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த பார்க்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பப்ளிக் எல்லாம் மெயின்டெனன்ஸ்க்காக இதை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என் பாய் ஃப்ரெண்டும் எனக்கு கால் பண்றான். நீ எங்க இருக்க, இங்க ஏதோ நடக்குது அப்படின்னு. நான் அவங்க கிட்ட சொன்னேன் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதுவும் ஜூல இருக்கிற ஒரு எலிஃபென்ட்டுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் இங்கே இருந்தாகணும் அப்படின்னு சொன்னேன். கூடவே அவங்க கிட்ட நீ பார்க்குள்ள மட்டும் போயிடாத அப்படின்னு நான் அவனை கொஞ்சம் முன்னாடியே எச்சரிச்சேன், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அடுத்து அவனும் போனை கட் பண்ணிட்டு ஜாக் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஜாக்கும் மக்களுக்கிட்ட நீங்க எதுவும் பேனிக் ஆகாதீங்க, உள்ள சிங்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, அதனாலதான் நாங்க இதை ட்ராப்ல செட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா இந்த நைட்டுக்குள்ள அந்த சிங்கத்தை பிடிச்சிருவோம், உள்ள திறமையான ஒரு ஹண்டர் போயிருக்கான், அதனால நீங்க இன்னைக்கு நைட் விடுச்சு காலையில இருந்து நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அடுத்து அந்த ஹண்டரை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு வண்டியில ஒரு மானை கொன்னு அதை வலிச்சிட்டு போறான். ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அங்க கீழே டிராப்பிங் எல்லாம் செட் பண்றான். அவனும் ஒரு இடத்துல போய் அந்த சிங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹண்டரும் அந்த சிங்கத்துக்காக வெயிட் பண்றான். கூடவே சிங்கத்தோட சவுண்ட் கொடுக்குற மிஷினையும் ஆன் பண்ணி ஒவ்வொரு சவுண்டா ஆன் பண்றான். எந்த ரியாக்ஷனுமே இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு புதர்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்தது. அதனால அவன் கண்ணு எடுத்து அதை சுரத்துக்கு ரெடியா இருந்தான். அடுத்த செகண்ட் பார்த்தா அது ஒரு முயல். இதுதானா அப்படின்னு அவனும் சிங்கத்தோட கர்ஜனையை ஆன் பண்றதுக்குள்ள அது பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு. சரி அவனும் திரும்பவும் சிங்கத்தோட சவுண்ட் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ இன்னொரு சைட்ல இருந்து சிங்கத்தோட சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே அவன் சிங்கம் கிட்ட வந்துருச்சு போல அப்படின்னு கன் எடுத்து ரெடியா இருக்கான். அதே நேரத்துல எதிரில புதர்ல இருந்து ஒரு உருவம் வருது. அவரும் கன் எடுத்து சுரத்துக்கு ரெடியா இருக்கிறப்போ அடுத்து அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது யாருன்னா இவரோட பையன் தான். அது அவனும் சிங்கத்தை வேட்டையாடுற அப்படின்னு இவன் தான் அந்த சவுண்டை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே திரும்ப முட்டிக்குது. அடுத்த செகண்ட் இன்னொரு சவுண்ட் வேற எங்கிருந்தோ சிங்கம் கத்துற சவுண்ட். அது கேட்ட உடனே அவங்க பையன் ஒரு சைடு ஓட ஆரம்பிச்சுனா இந்த ஹண்டரும் கன் எடுத்துட்டு திரும்ப அந்த டென்ட்டுக்குள்ள போயிருக்காரு அதை சுடுறதுக்கு ரெடியா. அப்போ பயங்கரமான அமைதி. திடீர்னு பார்த்தா அந்த சிங்கம் அவரோட பின்னாடில இருந்து அந்த டென்ட்டோட அவரை பிடிச்சிருது. இந்த சவுண்ட் கேட்ட உடனே அவங்க பையனும் திரும்ப ஓடி வரான். வந்து பார்த்தா அந்த சிங்கம் அவரோட
குடலை புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவனும் பயத்துல என்ன பண்றதுன்னு சைலண்டா கண்ணை வச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹண்டரும் இதை சுடுன்றான். ஆனா அவன் சுடாம அப்படியே இருக்கிறதுக்குள்ள முன்னாடி இருக்கிற ட்ராப் மேல காலை வச்சிடறான். அந்த ட்ராப் அந்த பையனை காலை பிடிச்சிடுது. அதனால அவன் கீழே வரதுக்குள்ள இன்னொரு ட்ராப்ல விழுந்து அவன் அதே இடத்துல இறந்துடுறான். அப்போ கூடவே அவன் கண்ணையும் ஃபயர் பண்றதுக்குள்ள இது வெளியே இருந்த போலீஸ்க்கும் தெரிய வருது. அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டர்ல இருந்த ஆளும் நிலைமை மோசமாயிடுச்சு, சீக்கிரம் போனோம் அப்படின்னா அடுத்த செகண்ட்ல போலீஸ் எல்லாருமே உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிங்கத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு. கூடவே என்னோட பாய் ஃப்ரெண்டும் அந்த காருக்கு பின்னாடி அவனோட டெலிவிஷன் காரையும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த போலீஸும் நேரா அந்த ஹண்டர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா அந்த பையனும் கூடவே அந்த ஹண்டரும் ரொம்பவுமே கொடூரமா செத்து இருக்காங்க. அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டர் இருந்து பேசுறாங்க. அந்த லயன் இங்க இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்க்குள்ள அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துறாங்க, அந்த சிங்கம் அந்த சைடு தான் வருதுன்னு. அவங்களும் ரெடியா இருக்காங்க. அடுத்த செகண்ட் அந்த சிங்கம் மாயமா மறைஞ்சிடுச்சு. இந்த ஹெலிகாப்டரும் வெளியில எல்லாம் செக் பண்றான், எங்கேயுமே காணும். அப்போ ஹைவேல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு திரும்ப இன்ஃபார்ம் பண்றான். அப்ப அந்த ஜாக்கும் கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, அது எங்க போனாலும் விடாத, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இரு அப்படின்றதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டரும் அந்த சிங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏரியால இருக்கிற போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அவங்களும் அந்த சிங்கத்தை பிடிக்க போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த சிங்கம் திரும்பவும் மாயமா மறைஞ்சிருது. அடுத்து அந்த போலீஸ்காரங்களும் அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸுக்குள்ளதான் அந்த சிங்கமே இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு அதை பார்த்துட்டு டெடி பேர் நினைச்சுக்குது. ஆனா அதை பார்த்தா மத்தவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் அவங்கள வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பஸ் ஃபுல்லாவே ரத்தக்காரன் தான் சொல்லணும். கூடவே அந்த டிரைவரையும் அழுத்துறதுக்குள்ள வண்டி நிக்காம எல்லா இடத்துலயும் மோதிக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. ஆனாலும் அந்த சிங்கம் விடாம அதுல இருந்த எல்லாரையுமே வேட்டையாடி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு கால் வருது. அதுவும் ஜாக் தான் கால் பண்றாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, என்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹண்டர் இருந்தாரு, அவரை கூப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆல்ரெடி நான் அவரை கூப்பிட்டாச்சு, நாளைக்கு காலையில எல்லாம் இங்க இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அந்த ஜாக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கு பதிலா நான் ஒரு விஷயத்தை கேட்டேன். அதாவது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட பார்க்குள்ள போனதால என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட அவனோட ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அந்த ஜாக் கிட்ட சொன்னேன். அடுத்த செகண்ட் ஜாக்கோ எனக்காக அவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த நியூஸ் எல்லாமே அன்னைக்கு நைட்டு எல்லா இடத்துலயுமே போடுறாங்க. அதை நானும் பார்த்தேன். அடுத்த செகண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்கறான், இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, முன்னாடியே கூப்பிட்டு இவ்வளவு பேர் சாக வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றான். கூடவே என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு வரதால இவனும் கொஞ்சம் பொசசிவ்னஸ்ல இருக்கான். அதனால என்கிட்ட நாளையில இருந்து நீ ஃப்ரீயா இருக்க போற, அதனால நீ என்ன கண்டுக்க மாட்டா அப்படின்லாம் சொல்றான். அப்ப நான் அவன்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல, அவனை பார்த்து பல வருஷம் ஆகுது அவ்வளவுதான் அப்படின்னு நான் அவனை எப்படியோ பேசி சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பிட்டேன். அடுத்து நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு பழைய ஆல்பம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், எங்களோட பழைய லைஃப்ல இருந்த சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு. அடுத்த நாள் ஏர்போர்ட்ல தான் இருக்கும் நானும் ஜாக்கும், அதுவும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக. ஆனா அவருக்கு ஃபிளைட்ல பறக்கிறதுனாலே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மட்டும் இல்ல அவருக்கு ஆவாது கூட. அதனால எப்படி வராரோ அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவரும் அதே நேரத்துல வராரு. பார்த்தா பயங்கரமா தலைய தொங்க போட்டு வராரு, அதுவும் நல்லா குடிச்சிருக்காரு போல. இவர் தாங்க என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவரை பத்தி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவர் ஒரு ஹண்டர்னு. கூடவே ஒரு சிங்கம் இவரோட காலை கடிச்சதால ஒரு கால் இல்லாம தான் இவர் இப்போ ஹேண்டிகேப்டா இருக்காரு. இதை பார்த்த உடனே ஜாக்கும் இவர் தானா அப்படின்னு அவனே சந்தேகப்படுறான். அவரும் கால் இல்லன்றத மறந்துட்டு ஏன் மேல வந்து விழுந்துறாரு. அடுத்து அங்க கட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற இடத்துல தான் அந்த பார்க்குள்ள நாங்களும் போய் செக் பண்ண ஆரம்பிச்சோம். அதே நேரத்துல அந்த சீஃப் வந்து அந்த ஹண்டர் வந்தா சொல்லுங்க, நான் மேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹண்டரும் வராரு. அவரும் வந்த உடனே இன்ஃபர்மேஷன் கேட்கறாரு என்னென்ன நடந்ததுன்னு. நாங்களும் எல்லா இடத்துலயும் சுத்தி காட்ட ஆரம்பிச்சோம். ஆனா அவரு போய் அந்த சிங்கத்தோட கால் தடத்தை வச்சு அந்த சிங்கம் எவ்வளவு லென்த் இருக்கும், அது எவ்வளவு வெயிட் இருக்கும், கூடவே அந்த எந்த மாதிரி சிங்கம் கூட கரெக்டா சொல்லிடுறாரு. கூடவே இதுக்கு முன்னாடி இந்த ஹண்டர் சரியா கேம்ப் செட் பண்ணல, அதனாலதான் அவர் பலி ஆயிட்டாரு, இல்லனா அவரே கூட பிடிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த சிங்கத்தோட கழிவையும் பார்த்துட்டு அது எக்ஸாக்டா எந்த சைட்ல இருந்து எப்படி போயிருக்கும் கூட கரெக்டா சொல்றாரு. சொல்லிட்டு நேரா ஒரு இடத்துல போறாரு. அப்போ ஜாக்கும் ஒருவேளை இவர் கண்டுபிடிச்சாரோ இந்த சைடு தான் போயிருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு பசிக்குது, அதனாலதான் கரெக்டா சாப்பிடுற இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சாப்பிடறதுக்கு போயிட்டாரு. இதை பார்த்த அந்த ஆபீசரும் இவர் தான் அந்த ஹண்டர் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஜாக் கிட்ட பேசுறாரு. ஆனா ஜாக்கோ எதுவுமே பேச முடியாது, அவர் தான் அப்படின்றாரு. அடுத்து நாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கோம், அதாவது பர்சனல் லைஃப் பத்தி. அவர்கிட்ட நான் கொடுத்த கிஃப்ட் இன்னும் இருக்கு, அதாவது சிங்கத்தோட ஒரு பல்லு, அதை வச்சுக்கிட்டு இன்னும் என் ஞாபகமாவே இருக்காரு. கூடவே தேவ் பத்தி கேட்கிறாரு. இவருக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு, நானும் அவர்கிட்ட நல்ல விதமாவே பார்த்துப்பான், எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொன்னோம். அடுத்து நாங்க சிங்கத்தை தேடுறதுக்காக போனோம். அப்போ முதல்ல அந்த பஸ்ல நடந்த விஷயத்தை தான் என்னோட எக்ஸும் பாக்குறான். அதை பார்த்த உடனே அந்த சிங்கம் நாம நினைச்சதை விட பெருசுதான், அதுவும் இது கண்டிப்பா ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்துருக்கணும், அதுவும் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்து, அந்த இனத்தோட சேர்ந்த சிங்கம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எங்களுக்கே தெரியுது அது ஆப்பிரிக்கால இருந்து வந்ததுன்னு. அடுத்து அங்க கட் பண்ணி என் பாய் ஃப்ரெண்ட் காட்டினா அவன் 3 கூமட்டு கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான். அவங்க என்னன்னா அவங்க 3 பேருமே போதுமா அந்த சிங்கத்தை லெஃப்ட்ல அடிச்சு ரைட்ல திரும்பி வச்சிருவாங்களா. அவங்களும் அதை பேசுறதுக்குள்ள எங்க பாய் ஃப்ரெண்ட் சரி போதும் அப்படின்னு இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டான். அடுத்து அங்க கட் பண்ணி எங்களை தான் காட்டுறாங்க. நாங்களும் அந்த சிங்கத்தை எப்படி பிடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொன்னான், அதனால அந்த சிங்கம் இப்போ எங்க வேணாலும் இருக்கலாம், அது எப்ப வேட்டையாடும் அப்படின்றது நம்மளால கணிக்கவே முடியாது. கூடவே ஒரு விஷயத்து தெரியும், அதனாலனா அது மனுஷனோட ரத்தத்தை ருசி பார்த்ததால கண்டிப்பா அது திரும்பவும் மனுஷனோட ரத்தத்தை ருசி பார்க்கணும் தான் நினைக்கும். அதனால அது விடாம இன்னைக்கும் கண்டிப்பா வேட்டையாடும். அதை நம்ம அப்படி வேட்டையாடும் போது தான் பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது ஒரு வாட்டி வேட்டையாடி விட்டுச்சுன்னா அது மத்தவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதோட வேட்டையை அதுவாவே எடுத்துக்கணும்னு நினைக்கும்.
பண்ணிக்கும். அதனால அது வேட்டையாடி விட்டுட்டு போன அந்த விஷயத்தை வச்சுதான் நாம அதை பொரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஜாக்கே கவனிக்கிறான் யார பொரியா வைக்கணும்னு. அதாவது இதை அந்த ஆபீசர் கிட்ட சொன்ன உடனே அவரும் பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா யார பொரியா வைக்கணும்னு நினைச்சாருன்னா இவரோட கசினை தான், அந்த ஹண்டரை தான் பொரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அந்த ஆபீசரோ பயங்கரமா கத்தி இனிமே அவர் எதுவும் பண்ண தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தமா சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட நாங்களும் சரி அவர் மெதுவா யோசிக்கிட்டோம், நாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு நாங்க 2 பேருமே வெளியே வந்துட்டோம். அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு 2 பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, அதுவும் பார்க்கல. அப்போ அதே நேரத்துல அந்த சிங்கமும் அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பையன் அப்படியே பயந்துட்டான், பயத்துல அப்படியே இருந்துட்டான். பின்னாடியே இன்னொரு குழந்தையும் சறுக்கி கிட்ட வரும்போது முன்னாடி பார்த்தா ஒரு சிங்கம் அந்த குழந்தைய கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணும் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சறுக்கிறதால அந்த பொண்ணால முடியல. ஒரு கட்டத்துல முடியாம சறுக்கி கிட்ட கீழே வந்துருது. அந்த பொண்ணு ரொம்பவுமே பயந்துருச்சு. அடுத்த செகண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் தான் எழுப்புறாங்க அந்த பொண்ணு. அப்போ அந்த பையனை தேடினா அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தமா தான் இருக்கு, எங்கேயுமே அந்த பையனை காணோம். அடுத்து அங்க கட் பண்ணி எங்களை தான் காட்டுறாங்க. நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கோம். அப்பதான் எனக்கே தெரியுது அவனுக்கு லிவர் கேன்சரா. அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான ஷாக். அப்போ அதே நேரத்துல 2 பேர் வந்து என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே அவருக்கு ட்ரிங்க்கும் ஃப்ரீயா வாங்கி தராங்க. அடுத்த செகண்டே ஒரு நியூஸ் போகுது பக்கத்துல. அதுல என்ன சொல்றாங்கன்னா சிங்கம் ஒருத்தர வேட்டையாடிச்சு அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா பார்க்ல இருக்க ஒரு சின்ன பையனை வேட்டையாடிச்சு. அப்பதான் எங்களுக்கே தெரியுது. கூடவே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி அந்த விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்ட உடனே எனக்கும் பயங்கரமான ஷாக். அடுத்த செகண்ட் கவர்மெண்ட் சில சோல்ஜர்ஸ் இறக்கிடுச்சு அந்த சிங்கத்தை கொல்றதுக்கு. அப்பதான் நாங்களும் வரோம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப ஜாக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, எங்க சீஃப் வேற ஒரு ஐடியா போட்டாரு. அதாவது இந்த சோல்ஜர்ஸ் இறக்கிட்டாரு, அதனால உங்களோட உதவி வேணாம் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நானும் அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன், இவங்களால மட்டும் அதை பிடிக்க முடியுமா அப்படின்னு. அடுத்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றான், அதுவும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட. அவங்க 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எங்க இவங்க 2 பேர்ல சண்டை வந்துருமோன்னு தான் ஒரு சைடு பயம். ஆனாலும் பரவாயில்ல, எப்படியோ 2 பேருமே சமாளிக்கிறேன். அடுத்த செகண்ட் என்னோட எக்ஸ் இன்னைக்கு நான் டின்னர் வைக்கிறேன் அதனால நீ வந்துரு அப்படின்னு இன்னைக்கு பிளான போறாரு. அதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறான். அதை கேட்ட உடனே நானும் நீ என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நல்ல விதமா நடத்துக்கோ, ஃப்ரெண்ட்லியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன். அடுத்து அந்த சோல்ஜர்ஸை கட்டினா அவங்க உள்ள இறங்கி அந்த சிங்கத்தை கொல்றதுக்கு போறாங்க. அதே நேரத்துல இவங்க எதிர்பார்க்காம சில டிராப்ல சிக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபயர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்தவர் ஒரு சைடு சுரத்துக்குள்ள ஒரு 3 பேர் கீழே விழுறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்த அந்த கோமாளிங்க தான். நாங்க போய் தனியா சிங்கத்தை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன வெத்து வேட்டுங்க. அவங்க தான் இந்த டிராப்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. அவங்களும் இப்போ மாட்டிக்கிறாங்க. அடுத்து அங்க கட் பண்ணி எங்களை காட்டினா நாங்க எல்லாருமே டின்னர்ல தான் இருக்கோம். என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ ஏதோ கதை சொல்றேன்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. கூடவே ஒருத்தனை நான் இந்த மாதிரி தான் கொன்னேன்னு ஒரு கன் எடுத்து முன்னாடி இந்த லைட்டரை சுட்டுறாரு. அதனால அந்த லைட்ஸ் எல்லாமே ஒரு டேபிள்ல விழுந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் அடிபட்டுது. அப்ப நான் அவரை டேக் இட் ஈஸி அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், அந்த ஹோட்டலுக்காரங்க என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேல கேஸ் வச்சிட்டாங்க. அதனால இப்போ அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அங்க அந்த ஜாக் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அது என்னன்னா அந்த ஹோட்டலுக்காரங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்க இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அவங்களே கொண்டுகிட்டதால இப்போ அவங்களையும் வாபஸ் வாங்கிட்டாங்களாம். இப்போ ஹண்டரை வச்சுதான் அதை பிடிக்கணும் அப்படின்றதால என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையே திரும்பவும் கூப்பிடுறாங்க. அதை கேட்ட உடனே அவரு பயங்கரமா ஷாக். அடுத்த செகண்ட் அந்த சிங்கத்தை பிடிக்க டிராப்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஹண்டரோட அவனோட பையனை டிராப்ப வச்சு. அப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் எங்களை பார்த்து நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுவும் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம தனியாவே அவரே பாத்துக்கிறேன்றாரு. அதை கேட்ட உடனே ஜாக்கும் ஆச்சரியப்படுறாரு. கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்பிங் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வேணாம் நீங்க இங்க இருந்து கிளம்பினாலே போதும், நான் ஒருத்தரை அந்த சிங்கத்தை பிடிப்பேன் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்றாரு. அதை கேட்டுட்டு சரின்னு நாங்களும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நைட்டும் ஆகுது. அப்போ என்னோட எக்ஸும் ஒரு புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு மைக்க சைலண்ட்ல வச்சுட்டு கன் எடுத்து ரெடியா இருக்காரு அந்த சிங்கத்தை கொல்றதுக்கு. அடுத்து எங்களை காட்டினா இந்த இடத்துல ஒரு பாட்டி என்னோட நாய் உள்ளதான் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சண்டை போடுது. அதையும் நான் கேட்டேன். சரி எப்படி சமாளிக்க போறாரோ அவரு அப்படின்னு நானும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே நேரத்துல ஜாக் எங்களுக்காக காஃபி எடுத்துன்னு வந்தான். அதை நாங்களும் குடிச்சுக்கிட்டே எப்படிதான் இவர் பண்ண போறாரோ அப்படின்னு நாங்களே பேசிட்டு இருக்கோம். அடுத்து அங்க கட் பண்ணி என்னோட எக்ஸ கட்டினா அவரும் வித்தியாசமான ஒரு சவுண்ட் தராரு அந்த சிங்கத்தை வர வைக்கிறதுக்காக. அதே நேரத்துல சிங்கத்தோட சவுண்டும் கேக்குது. அப்போ எதிரில புதர்ல இருந்து ஏதோ ஒண்ணு வருது. அதை பார்த்த உடனே அவரு கன் எடுத்து ரெடியா இருக்காரு. அப்போ அந்த நாய்க்குட்டி தான் வருது. அந்த பாட்டி சொன்ன அதோட நாய் தான் வருது. அது என்னன்னா என்னோட எக்ஸ பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொலைச்ச அடுத்த செகண்ட் ஏதோ ஒண்ணு பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னோட எக்ஸுக்கும் தெரிஞ்சிச்சு பின்னாடி சிங்கம் வந்துச்சுன்னு. அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சிங்கமும் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. இவரும் பின்னாடியே விடாம அதை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த அந்த சிங்கமும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரும் விடாம ஃபயர் பண்றதுக்குள்ள அது ஒரு கட்டத்துல அவர் கண்ணுக்கு தெரியாம அதுவும் மறைஞ்சிடுச்சு. அப்ப அவரு மைக் எடுத்து அந்த சிங்கம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றாரு. அடுத்த செகண்ட் நாங்க எல்லாருமே ட்ராப் வச்சு இந்த இடத்துக்கு வரோம். அங்க பார்த்தா அந்த ட்ராப்பையே காணோம். அதாவது அந்த ஹண்டரோட பையனே காணோம். அந்த பாடியை கண்டிப்பா சிங்கம் தான் தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நாங்களே ஆச்சரியப்படுறோம். அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸுக்கு சொன்னா அவன ஷாக் ஆவறான். அது எப்படி நான் இங்க தானே அந்த சிங்கத்தை துரத்துட்டு போனேன், அப்போ அங்க இருந்தது யாரு அப்படின்னு ஆச்சரியத்து மேல ஆச்சரியப்படுறாரு. அடுத்து நானும் கண்டிப்பா அவருக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு நான் அங்கிருந்து அவர்கிட்ட கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்ன தடுக்கிறான். அப்ப நான் அவங்ககிட்ட என்ன தடுக்காத, அவருக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு அவனையே உதற விட்டு அவரை தேடி போனேன். அடுத்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த சிங்கத்தை ட்ராப் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடம் என்னன்னா மேன் ஹேட்டர்ஸ். அதே நேரத்துல நான் வரேன். என்ன
பார்த்துட்டு நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அப்படின்னு அவர் கூட நானும் போனேன். அப்போ அந்த பில்டிங் வெளியில ஒரு பாடி கிடக்குது. அதை பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் ஆச்சு அந்த சிங்கம் மேன்ஹாட்டன்ஸ்குள்ள தான் போயிருக்குன்னு. அது உள்ள போனா கண்டிப்பா ஆபத்து தான், அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே கொண்டுடும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். சரின்னு நாங்க 2 பேருமே உள்ள போலாம்னு டிசைட் பண்ணோம். ஆனா அவரு என்ன மட்டும் வெளியில இருக்க சொன்னாரு. ஆனா நான் கண்டிப்பா நான் வந்து தருவேன் அப்படின்னு அவரை கம்பல் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிஸ்டல் கன் எடுத்து என் கையில தராரு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு. நானும் எனக்கு தெரியும்னு நாங்க 2 பேருமே உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போய் பார்த்தா எல்லாமே பணங்கள் தான். எல்லா இடத்துலயுமே வேட்டையாடி இருக்கு அந்த சிங்கம். அந்த ரத்தத்தை பார்த்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இப்பதான் அந்த சிங்கம் வேட்டையாடி இருக்கு, கண்டிப்பா அது உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதை கேட்டு நாம கண்டிப்பா போலீஸ் போன் பண்ணி ஆகணும், அவங்க வந்தாதான் இந்த இடத்த ஃபுல்லா ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு நான் கால் பண்ணலான்னு என்னோட போன் எடுத்த அடுத்த செகண்ட் ஒரு சிங்கம் எங்க பின்னாடில இருந்து குதிச்சு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என் கையில இந்த பிஸ்டலை வச்சு அதை பயங்கரமா சுட்டேன். அது அவர்கிட்ட இருந்து என்ன அட்டாக் பண்றதுக்கு வந்துச்சு. நான் ஒரு சோஃபாவை பல்ட்டி பண்ணிட்டு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆனேன். அடுத்த செகண்ட் என்னோட எக்ஸ் அவர்கிட்ட இருக்க கண்ணை வச்சு அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்றாரு. அந்த சிங்கமும் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் அந்த சிங்கம் வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. கண்ணை கரெக்டா அதை நோக்கி வச்சு அப்போ என்ன காட்டினா என்கிட்ட இருந்த போன் அது வேலை செய்யல. அதனால கீழே செக்யூரிட்டி கார்டு கிட்ட வாக்கி டாக்கி இருந்தது. அது மூலமா கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நானும் அதை ஆன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறப்போ அந்த சிங்கமும் கரெக்டா அங்க வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு நானும் சைலண்டா வாக்கி டாக்கி அங்க வச்சுட்டு கன் எடுத்து அதை நோக்கி பாக்குறேன். அது என் மேல திரும்பிச்சுன்னா அடுத்த செகண்ட் சொல்லலான்னு அதுவும் மெதுவா எதையோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ வாக்கி டாக்கில இருந்து ஒரு சவுண்ட் வரதுக்குள்ள அது என் சைடு கவனிச்சு என்ன கொல்றதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த செகண்ட் நான் என்கிட்ட இந்த பிஸ்டலை வச்சு சுட ஆரம்பிச்சேன். ஆனா அதுல புல்லட்ஸ் எல்லாம் தீர்ந்துட்டு இருக்கு. அதனால வேற வழி இல்லைன்னு அந்த கன் எடுத்து அது மேல தூக்கி அடிச்சுட்டு நான் பக்கத்துல இருந்த ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறேன். என்னோட எக்ஸும் அந்த சிங்கத்துக்காக தேடிட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணேன். மேல இருக்கிற டெஸ்க் எடுத்துட்டு அது மூலமா வெளியே போயிடலான்னு ஐடியா பண்ணேன். இங்க என்னோட எக்ஸ காட்டினா லைனை தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வந்தது. அந்த பாக்ஸ் கிட்ட போனா அடுத்த செகண்ட் பின்னாடி அந்த சிங்கத்தோட சவுண்ட். மெதுவா திரும்பி பார்த்தா அந்த சிங்கம் தான் அங்க நிக்குது. அந்த சிங்கமும் அவரை பார்த்துட்டு பயங்கரமா ஓடி வருது. இவரும் அவர்கிட்ட இருந்த கன்னை வச்சு விடாம ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அது கிட்ட வரதுக்குள்ள இவரும் ரிவர்ஸ் எடுத்துட்டு பின்னாடி வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல கீழே விழுறாரு. கூடவே அவரோட கால் மாட்டிக்கிறதால அந்த சிங்கமும் அந்த காலை பயங்கரமா கடிச்சிருது. அது மட்டும் இல்லாம அவரோட கன்னும் ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. அவரும் அதை கவனிச்சு அடுத்த செகண்ட் ஒரு துணியை கிழிச்சு அவரோட காலை கட்டிக்கிறாரு, பிளட் வெளியே போகாம. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவரு பக்கத்துல மாச்சரியம் பாக்குறாரு. அதுக்குள்ளேயும் போய் அவரோட பெல்ட்டை கட்டி அந்த டோரை ஃபுல்லா லாக் பண்றாரு. கூடவே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு துணியை எடுத்து அவரோட பிளட் நிக்கிறதுக்கு கையில வைக்கிறாரு. அதே நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் மேல இருந்து. அது என்னன்னு பார்த்தா மேல இருந்து நான் வந்து கீழே விழுறேன். அப்பதான் நானே என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாக்குறேன். அவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்போ அவரும் ஒரு ஐடியா கொடுத்தாரு, டாக்ஸிக் ஆசிட். இதை எடுத்து கொடுத்து அவர் சொன்ன ஐடியாவும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதையும் செய்ய ஆரம்பிச்சேன். அவர் வந்த பிளட் எல்லாம் தொடச்சிட்டு அவர்கிட்ட போய் அவரோட காலை வெட்ட ஆரம்பிச்சேன். அதாவது அவர் உடஞ்சு போன காலில் பிளட் வரதால அதை வெட்டிட்டு சொல்லிட்டாரு. அது மூலமா அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் அந்த காலை வெட்ட ஆரம்பிச்சேன். அதை அறுத்துட்டு அந்த சிங்கம் டைவர்ட் ஆகிறதுக்காக நான் அவரோட காலில் அந்த பிளட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியை கிரியேட் பண்ணி ஒரு ரூம் குள்ள போற மாதிரி செட் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல என்னோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வரான். கூட போலீஸ் வரதுக்குள்ள அவன் மைக் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா என்னோட போன் ஒழிஞ்சு கிடக்கு. அதையும் கவனிச்சுட்டு அவன் என்ன பத்தி பயப்பட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு. அடுத்து நான் இந்த இடத்துல டாக்ஸிக் ஆசிட் கூடவே மாஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த ரூம் குள்ள போயிட்டேன். அதே நேரத்துல அந்த லைனும் முன்னாடி இந்த டோரை உடைச்சுக்கிட்டு அந்த பிளட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. கரெக்டா ரூம் குள்ள வந்த உடனே நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் சவுண்ட் வரதால அது என்ன பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வருது. அப்போ நான் என் கையில இருந்த ஆசிடையும் வெளியே விட்டேன். அதுவும் என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ என்னோட மாஸ்கையும் உடைச்சிடுச்சு. அடுத்த செகண்ட் அந்த சிங்கமும் அந்த ஆசிட ஸ்மெல் பண்ணதால மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. நான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டேன். மாஸ்க பார்த்தா ஃபுல்லாவே உடைஞ்சிருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓபனே ஆகல. அதே நேரத்துல என்னோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள வரான். அப்போ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனுக்கு நான் உள்ள போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவன் என்கிட்ட வந்து அந்த கதவு கிட்ட வந்து அந்த டோரையும் ஓபன் பண்றான். அப்பதான் நான் வெளியே வந்து விழுறேன். நானும் விழுந்த அடுத்த செகண்ட் பின்னாடி அந்த சிங்கமும் வர ஆரம்பிச்சது. அது என்னோட பாய் ஃப்ரெண்ட அட்டாக் பண்ணுது. அப்ப நானும் பக்கத்துல இருந்த ஒரு கூசான ராடா எடுத்து அது மண்டையிலேயே இருக்குன்னு அது வாய் வழியா வந்துடுச்சு. அதனால அதே இடத்துல அந்த சிங்கமும் இறந்துடுது. அடுத்து நானும் ஏஞ்சி போய் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்த்தா அவரு அங்கேயே இறந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே எனக்கு அழுகையா வந்தது. என்னால தாங்கவே முடியலன்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த சிங்கத்தை தான் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நானும் ஜாக் கூடவே அதே ஆம்புலன்ஸ்ல ஏறிட்டேன் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக. அடுத்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுவும் எதை பத்தினா அந்த சீஃப் தான் அந்த சிங்கத்தை கொண்ட மாதிரி போட்டோஸ் எல்லாம் போஸ் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தன் பேர் வாங்குறது இன்னொருத்தனா அப்படின்னு. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. சரி நீ எங்களை காட்டினா நாங்களும் பயங்கரமான மலையில ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நான் போன் என்கிட்ட இல்லாததால போன் இருக்கான்னு தேடினேன். அப்போ என் எக்ஸ் கிட்ட இல்ல. சரின்னு ஆம்புலன்ஸ் கிட்ட வாங்கி என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதால கூடவே அவன் நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினால நீ எங்க தங்க போற அப்படின்னு அவனை நல்ல விதமாவே பேச ஆரம்பிச்சேன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னு சந்தோஷமாவே பேசிட்டு இருக்கோம். அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டும் அந்த சிங்கத்தை பத்தி பேசுறான். அது ரொம்பவே பலசாலி போல. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஜம்ப் பண்ணிருக்கு அப்படின்றான். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து போச்சு, அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரும் அப்படின்னு. அப்ப அவனும் சொல்றான் இங்கதான் கால் தடம் இருக்கு, அது இங்க இருந்து ஆனா பாக்குறதுக்கு இங்க இருந்து வெளியே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு சிங்கம்ல இன்னொரு சிங்கம் கூட இருக்கு அப்படின்னு. அப்போ ஆம்புலன்ஸ் காரணம் ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு அப்படின்றான். அதாவது அந்த ஆம்புலன்ஸ் சுத்தி வந்து
வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனும் அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நானும் அவங்கிட்ட உடனே டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த டோர் பறந்து போய் விடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு. அது ஆம்புலன்ஸ் ஆளுங்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்கிருந்து வெளியே வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி இருந்த ஒரு வேனை எடுத்துட்டு வந்து ஸ்பீடா முன்னாடி இருந்த அந்த ஆம்புலன்ஸையும் தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த சிங்கமும் என்ன பயங்கரமா அந்த கண்ணாடியை தாண்டி அடிக்க வந்துச்சு. ஆனாலும் நான் விடாம முன்னாடியே தள்ளிட்டு போய் கரெக்டா ட்ரெயின் வர இடத்துல நிப்பாட்டிட்டேன். அதே நேரத்துல ட்ரெயின் வரதுக்குள்ள அந்த ட்ரெயின் அந்த ஆம்புலன்ஸையும் கூடவே நான் இருந்த வேனையும் அடிச்சிருச்சு. நான் இருந்த வேன் சேஃபா ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அந்த சிங்கம் இருந்த ஆம்புலன்ஸ் மட்டும் அதே இடத்துல வெடிச்சிருச்சு. அதனால அந்த சிங்கமும் அதே இடத்துல இறந்தும் போச்சு. கூடவே நான் அந்த வேன்ல இருந்து ஏஞ்சி வந்து என் கையில பார்த்தா என்னோட எக்ஸ் லவருக்கு நான் கொடுத்த கிஃப்ட் தான் என் கையில இருக்கு. நானும் எல்லா சிங்கத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு நிம்மதியான. அடுத்து எல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்ததால நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கோம். எந்த சிங்கமும் இல்ல அப்படின்னு சந்தோஷமா. அப்போ என் கூட வந்த என்னோட ஜாக் நாயக்கானோ அது எங்க போச்சுன்னு தெரியல. அப்பதான் புதூர்ல இருந்து வெளியே வருது. எனக்கும் 3வது சிங்கம் வந்துச்சு போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அடுத்து நாங்களும் சந்தோஷமா அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சோம். அதே நேரத்துல புதூர்ல ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அது சிங்கத்தோட கர்ஜனை. அப்போ 3வது சிங்கமும் இருக்கு அப்படின்னு அதுதான் அடையாளம். இதோட கதையும் முடியுது. சோ காய்ஸ், இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. திரும்பவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கதையில சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.